ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸாக திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சியில் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றிட்டுருக்காங்க, நியூ பஸ் ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்தது, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு அதை வந்து பஞ்சப்பூர் என்ற ஊரில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சென்னையிலேருந்து போனால் ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு தான் விடுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ அப்படி கிடையாது, சென்னையிலேருந்து கிளம்புனாலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் போவோம். ஆமாம், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் வந்து நிறைய பஸ்ஸு மேலே இருக்குது. லோக்கல் பஸ்ஸு நிறையா இருக்குது. லோக்கல் பஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து போகுதுங்க. நீங்கள் சத்திரம் போகணும், இல்லை வேறு எங்கன்னா போகணும், லோக்கல் திருச்சியில் எங்கன்னா நீங்கள் சிட்டிக்காக போகணுன்னா அதுக்கு எல்லாமே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வசதிகள் இருக்குன்றதை பார்த்துருவோமா? எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் மேக்ஸிமம் இருக்கிறது தான் ஹெல்ப் டெஸ்க், தகவல் மையம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா. இதில் வந்து புதுசாக வெயிட்டிங் ஏரியாவோட இருக்குது. வெயிட்டிங் ஏரியா ஆள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசியோடு தான் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. ஏசி ஃபுல்லாகவே ஏசி வசதியோடு தான் நம்ம உள்ளே போகிறது மாதிரி இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற ஃபீலே இருக்காது, ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாய்லெட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சுற்றி வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஏடிஎம் வசதி இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு பேட்ரி கார் வசதி இருக்குது. அப்புறம் எஸ்கலேட்ரு, படிக்கட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன குறைகள் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்து. ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு டயர்டாக போய் உட்காரணுன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல காற்று இருக்காது, இது இருக்காது. இப்போ நம்ம இங்கே இப்போதைக்கு நம்ம போய் பார்க்க வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே வசதியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. புறநகர செல்லும் பேருந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்கின்றதை தெளிவாக பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெங்களூர் போகிற பஸ் இருக்குங்க. அது கூட வந்து திருச்சி டு பெங்களூர் போகிறது எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசிலாம் வந்து டைமிங் தான் பஸ் அது. அடுத்தது வந்து சென்னை வந்து பிளாட்ஃபார்ம் 2ல் தாங்க இருக்குது பஸ்ஸு. பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், வேலூர், அது வந்து ரெண்டுமே வந்து டைமிங் தான். திருத்தணி, அடுத்து ஆற்காடு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, திருவண்ணாமலை வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குலாம் பார்த்தீங்கன்னா பஸ் டைமிங் தான் பஸ் இருக்குது. கூடலூர், கோத்தகிரி, திருப்பூர், முசிறி, தோகைமலை, குளித்தலை பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, தேவாரம், கும்பம், குமுளி, கொடைக்கானல், பொள்ளாச்சி, பழனி, மணப்பாறை, திருச்செந்தூர், நாகர்கோயில், சிவகாசி, கோவில்பட்டி, செங்கோட்டை, தூரான்குறிச்சி, பொன்னமராவதி பிளாட்ஃபார்ம் 5ல் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 6ல் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவகோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், அண்ணாவாசல், இழப்பூர், பட்டுக்கோட்டை, பொன்னமராவதி, அறந்தாங்கி, பெரோர்னி, காரைக்குடி, புதுக்கோட்டை பிளாட் நம்பர் 6ல் இருக்குது. ஃப்ளாட் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால், கும்பகோணம் பிளாட்ஃபார்ம் 7ல் இருக்குது.